Hi guys, welcome to Besant Technologies, Velacheri Head Office Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது தம்பி வசந்த ராஜா. ஸோ எங்களோட டைப் கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெஸ்ட் இன்ஜினியராக ஆஃபர் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட அவரோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் வசந்த். தேங்க்யூ. ஸோ உங்களை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். உங்கள் நேட்டிவ் என்ன, எந்த காலேஜில் படிச்சீங்க, எந்த இயர் பாஸ்ட் அவுட், என்ன டிபார்ட்மெண்ட்? Okay. Hi, I'm Vasant. I'm a graduate in computer science engineering. நான் வந்து May 2025 பாஸ்ட் அவுட் ஆனேன். ஆக்சுவலி என்னோட நேட்டிவ் வந்து செய்யார், விச் இஸ் லொக்கேட்டட் நியர் காஞ்சிபுரம். காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ ஏதாச்சும் கோர்ஸ் எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் சர்ச் பண்ணேன். தென் நான் ஃபவுண்ட் பெசன்ட் டெக்னாலஜிஸ். அதுக்கப்புறம் இங்கே வந்து டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கோர்ஸில் எனக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், மேனுவல் டெஸ்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் நான் கெயின் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ரியல் டைம் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ரியல் டைம் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே வந்து டீச் பண்ணாங்க. அண்ட் தென் மிஸ்டர் அகிலன் அண்ட் மிஸ்டர் கபிலன் எனக்கு பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் நல்லாவே கொடுத்தாங்க. ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன், லிங்க்டின் ஆப்டிமைசேஷன், ரெகுலராக ஜாப் ஓப்பனிங்ஸ் போஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. தென் மை ட்ரைனர், அவங்க பேர் திவ்யா, அவங்க வந்து ரியல் டைம் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாகவே டீச் பண்ணாங்க. இது எல்லாமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இது எத்தனை இன்டர்வியூ உங்களுக்கு? இது என்னோட ஃபோர்த் இன்டர்வியூவில் எத்தனை ரவுண்ட் இருந்துச்சு, என்னென்ன கேட்டாங்க? இந்த இன்டர்வியூவில் வந்து 3 ரவுண்ட்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் ரவுண்ட். அதில் வந்து ஜாவா செலினியம் கோட் கொடுத்துட்டு அவங்களோட வெப்சைட் ஒன்று ஆட்டோமேட் பண்ணி காமிக்க சொன்னாங்க. என்ன பர்டிகுலர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுனாங்க? அவங்களோட ஓன் வெப்சைட்ல ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டி எடுத்துட்டு அதுல இருக்க வெப் எலமெண்ட்ஸ்லாம் லொகேட் பண்ணி தென் பெர்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. ஓகே ஓகே. அதுக்கு அடுத்தது செகண்ட் ரவுண்ட் வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூ இருந்துச்சு, ஃபேஸ் டு ஃபேஸ். அதுல டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ்லாம் கேட்டாங்க. தென் இந்த 2 ரவுண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு பர்டிகுலரா அந்த கொஸ்டின்? டெக்னிக்கலி பார்க்கும்போது ரெஸ்யூம் பேஸ்ட்ல ஏபிஐ டெஸ்டிங் போட்டிருந்தாங்க. ஏபிஐ டெஸ்டிங் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. என்ன மாதிரியான டெஸ்டிங் டூல்ஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருந்தாங்க. டெஸ்டிங்ல இருக்க கான்செப்ட்ஸை பத்தி டீடைல்டாக கேட்டிருந்தாங்க. தியரிட்டிக்கலா எல்லாம் தியரிட்டிக்கல் பிளஸ் டூல்ஸ்லாம் என்ன உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. டூல்ஸ் என்னென்ன சொன்னீங்க நீங்க? நான் என்ன சொன்னேன்னா, ஏபிஐ டெஸ்டிங்க்கு போஸ்ட்மேன் யூஸ் பண்ணுவேன், ஆட்டோமேஷனுக்கு செலினியம் வெப் டிரைவர், அப்புறம் டிஃபெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஜீரா. அடிஷ்னலா மேம் வந்து ஜேமீட்டர் சொல்லி கொடுத்தாங்க லோ பெர்ஃபார்மன்ஸ்க்கு. ஸோ அதெல்லாம் தெரியும் சொல்லி எல்லாமே. ஸோ எப்போ ஜாயினிங் சொல்லியிருக்காங்க? ஜாயினிங் வந்து டுமாரோல வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் த பெஸ்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள்னா நீங்கள் தாராளமாக சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.